ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா. இந்த எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேமில் நிறைய டேட்டாஸை இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அந்த டேட்டாவை நம்மளால் ரன் பண்ணும் போது தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலாவோ ஆர் எக்ஸல் ஃபைலாவோ ஆர் எஸ்கியூஎல் ஃபைலாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாண்டாஸ்ன்றதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போது நான் அந்த டேட்டாவை இங்கே லோட் பண்ணுறேன். காஷ்யூ டேட்டா ஈக்குவல் டு pd.frame அப்படின்ற இந்த டேட்டாவை லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இயரு, மந்த்து, எலிமெண்ட், டே 1 டே 2 அப்படின்ற ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் டேட்டா ஃப்ரேமில் கொடுத்து இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இது ரன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரன் ஆன டேட்டாவை நான் கால் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த டேட்டாஸ் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காஷ்யூ டேட்டா டாட் டு சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த ஃபைல் நேம் என்னவாக இருக்கணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி காஷ்யூ வெதர் டு சிஎஸ்வி அப்படின்றத கொடுத்து ரன் பண்ணிட்டா போதும், இது ரன் ஆயிரும். இப்போ என் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் அங்கே கொடுத்த டேட்டா எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த லோட் பண்ண டேட்டாவை பார்த்தோம்னா இங்கே லோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்மளால் டேட்டா ஃப்ரேமை ஒரு சிஎஸ்வி ஃபைலோ அதர் ஃபைல்ஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.